ஹாய் உறவே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? ஹாய் சொல்லுங்க. ஃபேமிலியோட ஹாய் சொல்லுங்க. நார்கோயில் ட்ரெயினில் எடுத்துருக்காங்க. நார்கோயில் டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? பார்க்கலாம். விருதுநகர் போயிட்டு நார்கோயிலேருந்து ட்ரெயின் போயிட்டு என் முதிரை எப்படி வாட்டுறது லைக் பண்ணுங்க. ஹாய் போடுங்க. ஹாய் போடுங்க. ஹாய் போடுங்க. ஹாய். இது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. செம்ம ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியோங்க ஒரு வழியாக விருதுநகர் வந்து இறங்கிட்டோம். இப்போ வண்டி விட்டுருக்காங்க. வண்டிக்காக வெயிட் பண்ணதுக்காக போய் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல போய் நிற்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு அப்படி ரோட்டில் எல்லோரும் நடந்துகிட்ருப்போம். பாருங்கள், பின்னாடி தெரியும் உங்களுக்கு. இதுதான் விருதுநகர், பார்த்துக்கோங்க. எல்லோரும் செம ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்காங்க. ஏன்னா காலைல மார்னிங் 4 o'clock எல்லோரும் எழுந்திரிச்சு 6:30 ட்ரெயின். அதனால காலையில் யாருமே சாப்பிடல. சரி, விருதுநகர் இறங்கிட்டு வெறும் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் இடத்துக்கு வந்தாச்சு எல்லோரும். இப்போ பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறாங்க. என் தங்கச்சி அப்புறம் தாய் மாமா வந்து மடியில் வச்சுருக்காங்க பாப்பாவை. செம்மையாக பாப்பா அழுகங்க. மொட்டை போட்டாலே பொதுவாக எல்லா குழந்தைங்களும் அழதான் செய்யும். இருந்தாலும் இந்த பாப்பா ரொம்ப அழுக. எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்படியோங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஜாலியாக மொட்டை ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு மூட்டை நல்லா சாப்பிட்டோங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு காட்டில் தான் கோயில் இருக்குது. நாங்கள் என்னடானா காடுனா செம போர் அடிக்கும், ஐயோ சும்மாயே கிளைமேட் நல்லாவே இருக்காது, வெக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சொல்லப்போனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. வயக்காடு சுற்றி எங்கே பார்த்தாலும் வயக்காடு தான். நடுவில் கோவில், ஒரு வீடு கூட கிடையாது, ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு பாதியே இப்படியே முட்டை போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அப்போ இப்போ முட்டை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக சுற்றி பார்த்துட்டு அதில் உட்காந்து எல்லோரும் அரட்டை அடித்து செமையாக பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. காற்று அப்படி இயற்கை செம போங்க, சொல்லவே முடியலை என்னால் வார்த்தையால். சரிங்க, ஓகே. ஒரு வழியாக மொட்டை போட்டு முடிஞ்சு பாப்பாவுக்கு. ஐயோ, இவ்வளோ சவுண்டு காணலையா? வந்துச்சு காது குத்து ஃபங்க்ஷன். காது குத்தும்போது நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா காது குத்தும்போது நான் கீழே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் மொட்டை போடுறதோட முடிச்சுக்கிட்டேன். நல்லபடியாக முடிஞ்சுங்க. செமையாக பாப்பாவும் ஒரு வழி அழுகே நிப்பாட்டிட்டா. காற்று அந்த அளவுக்கு காற்று அடிச்சனால பாப்பா காற்றுலேயே தூங்கிட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏதாச்சும் கேட்டதும் அழக ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியோ எல்லாரும் ஒரு வழியாக பேசி பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு ஃபேமிலியோட எல்லாரும் ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாப்பாவை பாருங்கள், மொட்டை போட்டோன்னு எப்படி இருக்காங்கன்னு. இது என்னோட சிஸ்டர், மை ஹஸ்பண்ட்.
என்னோட பையன், இது ஒரு தங்கச்சி. ஓகே, எல்லாத்துக்கும் பாய்.